அத்துமீறிய ஆக்கிரமிப்புகள் தற்போதும் நமது வன்னி மண்ணில் இடம்பெற்று வருகின்றது. அதன் ஒரு கட்டமாகத்தான் மன்னாரிலே எமது மக்கள் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர். மன்னார் மக்கள் அனுமதிக்காத இந்த காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை நிறுவும் நோக்கில் எடுத்து வரப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் பாகங்கள் மன்னார் மக்களால் தள்ளாடி பகுதியில் வழிமறிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மக்கள் வீதியிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒருபுறம் அந்த மக்கள் சட்ட ரீதியாகவும் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த காற்றாலை கோபுரத்தின் பாகங்களை உடனடியாக அங்கிருந்து எடுத்துச் செல்லுமாறு உயரிய சபையினை கோருகின்றேன். ஒன்று. இரண்டாவது விடயம், முல்லைத்தீவில் காணாமல் போன கடல் தொழிலாளி 2025 கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற வின்சென்ட் போல் அருமை 3 பிள்ளைகளின் தந்தை இவரை காணவில்லை. தனது குடும்ப வாழ்வாதாரத்துக்கே கடலுக்கு சென்றார். இவருடைய படகு மீட்கப்பட்ட போது அதில் இரத்த கரை, என்ஜின், படகு ஆகியவற்றில் சேதங்கள் இருந்துள்ளன. இரத்த கரையானது மனிதனுடையது என்று தடயவியல் நிபுணர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் மக்களிடம் உள்ளது. முல்லைத்தீவு கடல் சட்டவிரோதிகளின் கைகளில். இரவில் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் நடவடிக்கையால் கடல் முழுவதும் பகல் போல் காட்சியளிக்கின்றது. சட்டவிரோதம் இப்படி இருக்கும்போது கைது செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் வேடிக்கை பார்ப்பதுதான் வேடிக்கையாக உள்ளது. கடற்படை, போலீசார், கடல் தொழில் திணைக்களம் ஏன் இந்த திருட்டை தடுக்க முடியவில்லை என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.